நெப்போலியன் அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தன்னுடைய மகனுக்காக இங்கே வந்து இந்தியாவில் இருந்து அமெரிக்கா போய் அங்கே போய் ஒரு ஐடி நிறுவனத்தை நிறுவி அதுக்கப்புறம் விவசாயம்னு பல விஷயங்கள் அரசியல் பிரமுகர்னு பல திறமைகளை தனக்குள்ளே ஒழிச்சிட்ருக்கவர் தான் யார் அப்படின்னா நெப்போலியன் அவர்கள். இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய மகன் மற்றும் மருமகளுக்காக ஒரு தீவை விலக்கி வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்க இப்போ தன்னுடைய மகனுக்கு ஒரு ரிசப்ஷன் பண்ணி வைக்கணும்னு தான் தாய்லாந்துக்கு போகிறாங்க. மலேசியா போயிட்டு அங்கேருந்து அது பக்கம் அப்படின்றதுனால அவங்க இப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய மருமகளுக்கும் மகனுக்கும் ஒரு தனி தீவையே பார்த்து வச்சுருக்கிறாரா நெப்போலியன் அவர்கள். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோருமே ரொம்பவே ஷாக்காகி பார்க்குறாங்க. என்னடா இது இப்படிலாம் வந்து நெப்போலியன் அவர்கள் செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ரொம்பவே சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இப்படிலாம் கூடவா பண்ணுவாங்க ஒருத்தவங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மருமகளை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு நெப்போலியன் அவர்கள். இது ஒரு பக்கம் இருக்க பிரபல பாடலாசிரியரான ஜேசுதாஸ் அவர்கள் இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. என்னாச்சு அப்படின்னா அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்கள் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தினது. பல விருதுகளையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான பாடல்களையும் பாடி பிரபலமானவர் தான் யேசுதாஸ் அவர்கள். இப்போ அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னதுமே ரொம்பவே ரசிகர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி விஜய் யேசுதாஸ் அவர்களுடைய மகன் வந்து அதிகாரப்பூர்வமாக அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு பொய்யான செய்தி வெளியானாலும் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவரை மிகப்பெரிய அளவில் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாக அவருக்கு சீக்கிரமே உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.